அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிந்துவிட்டது. உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரையில் இங்கே பாருங்க, இதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இன்னைக்கு நடைபெற்ற 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வினாத்தாள். இந்த வினாத்தாளை நான் ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன், இன்னும் முழுசாக படிக்கல. ஓரளவுக்கு பேஜ் 126 பேஜ் இருக்குது. பழையெல்லாம் 96 பேஜ் தான் இருக்கும். இந்த ஓரளவுக்கு படித்ததில் இந்த மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணியில் நடத்துனதில் நான் என்னுடைய உழைப்பு முயற்சி நான் பாடுபட்டது எதுவும் வீணாகலை. நான் அன்றைக்கே சொன்னவங்கக்கிட்ட விரிவாக படிங்க, புரிஞ்சு படிங்க, எல்லாத்தையும் புரிஞ்சு படிங்க, புதிய பாடத்திட்டத்தின்படி படிங்க, புக்கை படிங்கன்னு சொன்னேன். குறிப்பாக புதிய பாடத்திட்டத்தின்படி இந்த கலைச்சொற்கள்லேருந்து 10 கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி 6 to 10 உள்ள புக்கில் எல்லா புக்கில் இருந்த கலைச்சொற்கள் எடுத்து படிக்க சொன்னேன். அந்த லிஸ்ட்டே போட்டோ எடுத்து பசங்களாம் பிரிண்ட் எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி 10 கேள்வி வந்திருக்கு. பொதுத்தமிழில் கலைச்சொற்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் என்ற புதிய பாடத்திட்டத்தின்படி ஏற்கனவே 2022 2024 ஒரே ஒரு கேள்வி வந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் என்றது கலைச்சொற்கள் என்ற தலைப்பில் பல்வேறு தலைப்பிலிருந்து 10 கேள்வி வந்திருக்குது. அது ஒரு வரப்பிரசாதமான வாய்ப்பு அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அதே போல பொதுத்தமிழில் 10 கேள்வி வந்திருக்கு. என்னை பொறுத்தவரையில இந்த கேள்வித்தாள் எளிதானது தான். இங்க மனோ கோச்சிங் சென்டர் சிந்தாமணியில் நான் நடத்தின 7 லாங் சைஸ் நோட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை A to Z நடத்தினதுல இந்த கேள்வித்தாளிலிருந்து 170 கேள்வி வந்திருக்கு. நான் இன்னும் விரிவாக இதை பார்க்கல. இதுல 170 கேள்விக்கு மேலதான் வந்திருக்கு. என்ன ஒண்ணு, எதுவுமே டைரக்டா இல்லை. நான் அதுக்கு தான் அப்பவே தலைப்பாட சொன்னேன், புரிஞ்சு படிங்கன்னு நான் விளவாரியா எக்ஸ்பிளைன் கொடுத்தேன். அது வீண் போகல, என்னுடைய முயற்சி வீண் போகலைங்க. கரெக்டாக எல்லாமே நான் நடத்துனது எல்லாமே வந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். அதே போல் இங்கே பாருங்க, ஒரு கணக்கு மட்டும் இப்போ போடுறேன். அப்புறம் கீ போட்ட பிறகு எல்லா கீயும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இந்த ஷார்ட் பீரியடில் இங்கே பாருங்க 2025 இந்த வருஷம் குரூப் 4 கொஸ்டின் பேப்பர். இது இங்க பாருங்க 139வது கேள்வி. இங்க பாருங்க, ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க அப்படின்னு இந்த குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இதே நான் ஏற்கனவே சொன்னேன், குரூப் 4 மேக்ஸும் 10th ஸ்டாண்டர்ட் தான், குரூப் 2 மேக்ஸும் 10th ஸ்டாண்டர்ட் தான். இப்ப இந்த 2024 கேட்ட இந்த மேக்ஸ் கொஸ்டின் போன வருஷம் பாருங்க, 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அதே கொஸ்டின், அதே நம்பர் பாருங்க. ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? இத நான் குரூப் 4 மேத்ஸ்னா என்ன, குரூப் 2 மேத்ஸ்னா என்னன்னு கம்பேர் பண்ணி பதிவு போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 வியூஸ் போயிடுச்சு. அதுக்கு முன்னுதாரணமா போன 2024 குரூப் 2ல கேட்ட அதே கேள்வி இந்த 2025 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. நீங்க என்னோட யூடியூப் பதிவுலாம் பார்த்துருந்தீங்கன்னா, நான் பேச சொன்னா பாருங்க, என்னோட யூடியூப் பதிவு பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னேன். ஒரே ஒரு கேள்வி உங்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குன்னு சொன்னேன். அதே போல போன 2024 குரூப் 2ல கேட்ட அதே கேள்வி, அதே நம்பர், அதே கேள்வி இந்த 2025 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அந்த கணக்கு போடுறேன் பாருங்க. என்னோட யூடியூப் சேனல்லையும் இதை போட்டிருக்கேன் பாருங்க, அதையும் இப்போ போடுறேங்க. இனி ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்துட்டு, பொதுத்தமிழ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு, பட் ஆனால் புரிஞ்சு படிச்சிருக்கணும். நான் சொன்னேன், சொல்லும் பொருளும் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்தில் உள்ள சொல்லும் பொருளை படிங்க என்ன, அதுலதான் வந்திருக்கு. எல்லாத்தையுமே நான் புரிஞ்சு படிங்க, கொட்டு கொட்டா படிக்காதீங்கன்னு சொன்னேன். அதே போல தான் வந்திருக்கு.
அந்த கலை சொற்கள் 10 கேள்வி வரும்னா 10 கேள்வி வந்திருக்கு. பல்வேறு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 90 பக்கம் ஒவ்வொரு வரலாறு, புவியியல், அறிவியல் இருந்து கலை சொற்கள் கேட்டிருக்காங்க. புதிய பாடத்திட்டப்படி அதுவும் வந்திருக்கு. மேக்ஸும் தான் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருந்தா ஈஸி தான், அதுவும் ஒவ்வொரு மேக்ஸா போடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னா போன 2024 குரூப் 2ல கேட்ட அதே மேக்ஸு இப்போ 2025 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இதை போடுவாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா எழுதியிருக்கேன் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இந்த வருஷம் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க. இது யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ ரூபாய் 8,500, ஆப்ஷன் பி ரூபாய் 8,000, ஆப்ஷன் சி ரூபாய் 9,400, ஆப்ஷன் டி ரூபாய் 9,100. இப்போ நான் அடிக்கடி சொல்லும்போது எல்லா பதிவுமே ஷார்ட்டாக போட மாட்டேன், ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுன்றத கொஞ்சம் டீப்பாக தான் போடுவேன், ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ல இருந்து. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 68,000 என்பது அசல் கொடுத்துருக்காங்க, 9 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. வருட வட்டி விகிதம் வந்து 16.2/3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எடுத்து எழுதிங்க. அப்போ பி ஈக்குவல் டு 68,000. 68,000 இதுதான் அசல். காலம் பார்த்தீங்கன்னா என், நம்பர் ஆஃப் இயர்ஸ், காலம் என் வந்து உங்களுக்கு 9 மாதம். 9 மாதம். அடுத்தது வருடம் பார்த்தீங்கன்னா இங்கே வட்டி விகிதம். வட்டி விகிதம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு வட்டி விகிதம் வந்து 16.2/3 இப்படி கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கப்பட்ட கண்டிஷன். என்ன கேட்டிருக்காங்கன்னா தனி வட்டி கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதுதான் வந்து ஃபார்முலா. நான் இதே கணக்கு யூடியூப்ல போட்டிருக்கேன், பாருங்க. திரும்பவும் இந்த கணக்கு போட்டிருக்கேன். இந்திய கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு நடந்த எக்ஸாம் இது. அதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி வந்து 68,000 பிரின்சிபல்னா அசல். என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ், நான் அடிக்கடி சொல்லுவேன், என் என்பது நம்பர் ஆஃப் இயர்ஸ், நாட் எ நம்பர் ஆஃப் மந்த். மாதம் கணக்கு கிடையாது, வருடம் தான் கணக்கு. அடுத்தது ஆர். ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா வட்டி விகிதம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் 2ல தான் இது மாதிரி கேட்பாங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா குரூப் 4லாம் நம்பரா இருக்கும், ரவுண்டட் நம்பரா இருக்கும். குரூப் 2 தான் வந்து இது மாதிரி ஃப்ராக்ஷன்ல கொடுப்பாங்க, மாதமா கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அதே குரூப் 2 கொஷினை இப்போ குரூப் 4ல கேட்டாங்க. அதுக்கு தான் வந்து உங்க பிரெயினை நீங்க டெவலப் பண்ணினே இருக்கணும். குரூப் 2 லெவலில் நீங்க படிச்சாதான் குரூப் 4 பாஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் நோட்டை அவங்களுக்கு கான்ஸ்டன்ட் மெட்டீரியல் கொடுக்காம கையால எழுத சொல்றது. ஒவ்வொரு தடவையும் ஒரு நாளைக்கு 30 பக்கம் கையால எழுதுங்க, காதால கவனிங்க, கண்ணால பாருங்க, கையால எழுதுங்க. அப்போதான் உங்களுக்கு மைண்டில் சேவ் ஆகும். எல்லா விஷயம் தெரிஞ்சுங்க, நிறைய தெரிஞ்சுங்கன்னு நான் ஒரு நாளைக்கு 30 பக்கம் எழுத சொன்னேன்னா என் வாயால் சொல்றது ஒரு 10 பக்கம் அளவுக்கு சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் மனோ கோச்சிங் சேனலில் படித்தவங்க அத்தனை பேரும் வெற்றி பெற்றிருக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரியல எனக்கு, கொஸ்டின் பேப்பர் இருந்தால் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பி வந்து 68,000 ரவுண்டடாக இருக்கு இல்லைங்களா. அடுத்தது என் வந்து 9 மாதம். நான் சொல்லியிருப்பேன் என் என்பது நம்பர் ஆஃப் இயர்ஸ், வருஷத்தில் சொல்லணும். அதனால இந்த 9 எப்படி போனோம்னா மொத்த வருடம் 12, அதாவது மொத்த ஒரு வருடத்துக்கு 12 மாதம். அப்போ 12 மேலே 9, 12க்கு 9ன்னு போட்டோம்னா இங்கே அடிங்க 3 9, 4 12, அப்போ 3/4 முக்கால் வருடம். அப்போ n ஈக்குவல் டு 3/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் பாருங்க, ஆர்னா வட்டி விகிதம். வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா குரூப் 4 லெவலில் கான்ஸ்டன்ட் நம்பரா இருக்கும், ரவுண்டட் நம்பரா. ஆனால் இங்கே பாருங்க கலப்பு பின்னம்,
மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இங்கிலீஷில் 16 2/3. இது என்ன பண்ணணும்? பின்னமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? என்னோட பதிவுலாம் பாருங்க. இதை பெருக்கி இதை கூட்டணும். 16 × 3 48. 48 ஒரு 2 50. அப்போ 50/3 இதை பின்னமாக்கணும். இதையும் பின்னமாக்கணும். 3/4 இது 50/3 இப்படி பின்னமாக மாற்றிக்கணும் கொடுக்கப்பட்டதை. போன 2024 குரூப் 2ல கேட்ட அதே கேள்வி தான் குரூப் 4ல வந்திருக்கு. என்னுடைய பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 3 கணக்கே போட்டிருப்பேன். குரூப் 4 மேக்ஸ் இப்படி, குரூப் 2 மேக்ஸ் இப்படின்னு அதே போல் வந்திருக்கு. இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க. இங்க பாருங்க, P = 68,000. P = 68,000 இன்ட்டு N எவ்வளோ? N வந்து 3/4 3/4 3/4 இன்ட்டு R = 50/3 50 50/3 50/3 டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா வரக்கூடிய 100. அவ்வளோதாங்க. இதை சுருக்கினா ஆன்சர் கிடைச்சிடும். இங்கே பாருங்க, இது தொகுதி இது பகுதி, இது தொகுதி இது பகுதி. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். குறிக்கணும், இங்கே சுருக்கணும். அடுத்தது பாருங்க, இந்த 4 ஒரு நாங்க இங்கே ஒரு நாள் 4 இங்கே என்ன ஆகுது? 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. இங்கே 28 7 நாங்க 28 ஆச்சா. இங்கே 8 கேன்சல் ஆகிடும். மீதி இங்கே 17,000 இருக்குது. இங்கே பாருங்க 2 சைபர் இருக்கு. இந்த சைபருக்கும் இந்த சைபருக்கும் கேன்சல். அடுத்தது இந்த சைபருக்கும் இந்த சைபருக்கும் கேன்சல். ஏன்னா அதுவும் தொகுதி இது பகுதி. இப்போ இருக்கிறத எடுத்து எழுதுனீங்கன்னா இங்கே பாருங்க 1700 1720 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 5. அவ்வளோதான். இதை பெருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 1700 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இதுமாரி 2 சைபர் வந்தால் அது தனியாக வச்சுக்கிங்க. தனியாக வச்சுக்கின்னு 17 5 பெருக்குங்க. 17 × 5 பெருக்குனீங்கன்னா இது பாருங்க 7 5 35க்கு 5 மீதி 3 1 5 5 5 3 8. அப்புறம் இந்த 2 சைபரை சேர்த்துக்குங்க. 8500 8500 தான் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். போன 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட கேள்வி அதே கேள்வி தான் குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இதில் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், எல்லா விளாவரையும் போட்டிருக்கேன் பாருங்க. இனி நான் இன்னும் ஃபுல்லாக கீ போடுறேன். எல்லாம் கீ போட்டு அடுத்தடுத்த ஒவ்வொரு கணக்காக போடுறேன். இதை பாருங்க. இதை பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இனி இதே 2025ல் எல்லா கணக்கும் இதே மாதிரி போடுறேன். கூடிய விரைவில் 200 கேள்விக்கும் கீ போட்டும் அதையும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.